ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவிஸ் டைரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம். இது வதங்கட்டும். நம்ம இப்போ தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 5-6 முந்திரி பருப்பை நான் சுடுதண்ணில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது வதக்கின பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டில் இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இது தக்காளி நம்ம பச்சையை அரைச்சதுனால இது நல்லா கொதி வரணும். அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு இப்போ நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.